கடலும் வானமும் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் அந்த உயர்ந்த பாறையின் உச்சியில் காலத்தை எதிர்த்து அமைதியாக நிற்கும் ஒரு தெய்வீக சாட்சி இருக்கிறது. அதுவே திருக்கோணேஸ்வரம். இது ஒரு கோவில் மட்டும் அல்ல. இது தமிழ்ச் சைவத்தின் 1000 ஆண்டுகளை கடந்த ஆன்மீக வரலாறு. இலங்கையின் கிழக்கு கரையில் திருகோணமலை நகரத்தில் இந்து கடலை நோக்கி சுவாமி ராகவனம் என்ற பாறை மேட்டில் அமைந்துள்ளது இந்த புனித ஆலயம். கடல் அலைகள் பாறைகளில் மோதும் ஓசையும் கோவில் மணி ஒலியும் ஒன்றாக கலந்து மனதை அமைதிக்குள் அழைத்துச் செல்லும் அபூர்வ அனுபவம் இது. திருக்கோணேஸ்வரம் ஒரே ஒரு அரசனால் கட்டப்பட்ட கோவில் அல்ல. பல காலகட்டங்களில் பல தமிழரசர்களால் போற்றப்பட்டு புனரமைக்கப்பட்டு வளர்க்கப்பட்ட ஒரு ஆன்மீக மையம். சோழர்கள், பாண்டியர்கள், யாழ்ப்பாண அரசர்கள் இவர்கள் அனைவரின் பக்தியும் அர்ப்பணிப்பும் இந்த கோவிலின் ஒவ்வொரு கல்லிலும் ஒலிக்கிறது. புராணங்களின்படி சிவபெருமானின் பரம பக்தனான இராவணன் இந்த தலத்தில் சிவனை வழிபட்டதாக இராமாயணம் குறிப்பிடுகிறது. அதனால்தான் இந்த இடம் அசுரர்களின் அரசனாக கூறப்படும் இராவணனையும் சிவபக்தனாக மாற்றிய தலமாக கருதப்படுகிறது. திருக்கோணேஸ்வரம் இலங்கையின் பஞ்ச ஈஸ்வரம் எனப்படும் 5 மிக பழமையான சிவாலயங்களில் ஒன்று. இங்கு சிவபெருமான் கோணநாதர் என்ற திருநாமத்தில் அருள்பாலிக்கிறார். அம்பாள் மாதுமை அம்பாளாக கருணை வடிவில் காட்சியளிக்கிறார். ஆனால் இந்த புனித தலத்தின் வரலாறு மகிழ்ச்சியால் மட்டுமே நிறைந்தது அல்ல. 1624ஆம் ஆண்டு போர்த்துகீசியர்களின் ஆட்சி காலத்தில் இந்த ஆலயம் முழுமையாக அழிக்கப்பட்டது. 1000 தூண்களும் அரிய சிற்பங்களும் சிலைகளும் கடலில் வீசப்பட்டன. அதனால் இந்த கோவில் 1000 தூண்கள் கொண்ட கோவில் என்று வரலாற்றில் குறிப்பிடப்படுகிறது. ஆனால் கோவிலை அழிக்கலாம், பக்தியை அழிக்க முடியாது. தமிழ் மக்களின் நம்பிக்கையும் சைவ அறிஞர்களின் உழைப்பும் பக்தர்களின் அர்ப்பணிப்பும் இந்த ஆலயத்தை மீண்டும் எழுப்பின. இன்று நாம் காணும் திருக்கோணேஸ்வரம் பழமையின் ஆன்மாவையும் புதிய கட்டுமானத்தின் வடிவத்தையும் ஒருங்கே கொண்டது. இது அழிவுக்கு பிறகும் எழுந்து நிற்கும் நம்பிக்கையின் சின்னம். இது காலத்தால் மறக்க முடியாத ஆன்மீக ஒளி. கடலின் ஓசையில் சிவ நாமம் கேட்கும் இடம். வானத்தை நோக்கி மனதை உயர்த்தும் தலம். இது காலத்தால் மறக்க முடியாத ஆன்மீக ஒளி. கடலின் ஓசையில் சிவ நாமம் கேட்கும் இடம். வானத்தை நோக்கி மனதை உயர்த்தும் தலம். திருக்கோணேஸ்வரம். இது ஒரு கோவில் அல்ல. இது ஒரு வரலாறு, ஒரு உணர்வு, ஒரு ஆன்மீக அனுபவம். ஓம் சிவாய நம.